அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று வரைக்கும் நம்ம படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழில்களையும் செய்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவசக்தியான வாய்வு. அந்த ஜீவசக்தியான வாய்வை வெளியில வியாபிக்க விடாமல் அது நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போதுதான் அந்த ஜீவனானது அது முழுவதுமாக அது வாயுவாக மாறாமல் ஜீவனாகவே அது நிலை நின்று ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலைமையை பெற்றுத்தரும் என்பதையும் பார்த்தோம். கூடவே உபதேசம் என்பது எதற்காக? பொதுவாக உபதேசம் என்பது அந்த ஜீவன் போகாமல் இருப்பதற்காக உபதேசம் என்பது தேவைப்படுகிறது. அந்த உபதேசம் எப்படியெல்லாம் நமக்குள் நடக்கும், சரியான கதி எப்படி என்பது இருக்கிறது, இருக்க வேண்டும் என்பதை பற்றிலாம் ஒரு தெளிவான விளக்கத்தை ஞானபிதா இந்த புத்தகத்தில் 4ஆம் அத்தியாயத்தில் கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கூடவே சிறியது சீடன் கேட்கிறார், பஞ்ச பூதங்களால் தான் சிருஷ்டி என்பதாக உலகத்துல சொல்லி வராங்களே, இதனுடைய காரணம் என்ன என்பதை கொஞ்சம் விவரமாக அருளச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது முன் அத்தியாயத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டி எப்படி உருவாகிறது அதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை ஞானபிதா கொடுத்திருந்தார். அப்ப அது பஞ்சபூதங்கள் தான் சிருஷ்டி என்று சீடன் கேட்க சொல்ல அதை பற்றி பின்னால் விவரித்து கூறுகிறேன் என்று அதை பற்றி தான் விளக்கம் இப்ப சொல்லாரது. பொதுவாக இந்த வெளியில் தெரியக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதாவது பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, இவைகளை கொண்டு உண்மையாக தான் சிருஷ்டிகள் நடைபெறுகிறதா? இது வெளியில் உள்ள இந்த பஞ்சபூதங்கள் தான் தவிர உண்மையான விளக்கத்தை ஞானபிதா நமக்கு புரிய வைக்கிறார் இந்த இடத்துல. அது பஞ்சபூதங்களால் தான் சிருஷ்டி அப்படின்னா அது உலகத்துல அப்படிதான் சொல்லி வராங்க. அது உண்மையா? எப்பயுமே உலகம் என்பது உண்மைத்தன்மைக்கு புறம்பாகத்தான், அது நேர் எதிராகத்தான் இருக்கும். உண்மையில அது பஞ்சபூதங்களால் தான் சிருஷ்டி. ஆனால் உலகத்தில் உள்ள மக்கள் அதை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது உண்மையான பஞ்சபூதம் என்பது எது? வெளியில் நாம் காணக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் உண்மை பஞ்சபூதங்களா அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாயையின் விளைவால் நமக்கு தோன்றக்கூடியது தான் அது. ஆனால் உண்மையில் நமக்குள்ளதான் பஞ்சபூதங்கள் இருப்பதுதான் ஞானபிதா மேலும் நமக்கு இதுல தெளிவுபடுத்துறாரு. பஞ்சபூதங்கள் இன்னவைகள் தான் என்று உலகத்தாருக்கு இயல்பாகவே அது தெரியாமல் இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்களுடைய உற்பத்தியை பத்தி இப்ப நம்ம சொல்றோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து தான் ஆகாசம், அந்த ஆகாசத்திலிருந்து தான் வாயு உருவானது, வாயுவிலிருந்தால் அக்னி, அக்னியிலிருந்து தான் அப்பு அப்படின்னா தண்ணீர் அர்த்தம். அப்ப அப்புவிலிருந்து தான் பிருத்திவி, அப்ப நீரிலிருந்து தான் பிருத்திவி அப்படின்னா பூமி, இது உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்களே, இது சொல்லி வருகிறது. ஆனா உண்மையில நம்ம பிராக்டிக்கலா உலகத்தினுடைய நடைமுறையில நம்ம வெளியில பார்க்க சொல்ல அப்பு என்று சொல்லி வருது பாத்தீங்கன்னா ஜலம், தண்ணீர். அதுதான் அந்த ஜலத்திலிருந்து தான் பூமி உண்டாதுன்னு சொல்லி வருகிறார்கள். இத ஒரு காலம் நம்புவதற்கு இடமில்லை. அப்படி ஏன் நம்ம பார்த்தோம்னா பூமி என்கின்ற ஒரு நிலை இல்லைன்னா ஜலம் என்ற இந்த மாதிரி எந்த ஒரு வஸ்துவும் இதுல உண்டாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பூமி மேலதான் இந்த ஜலம் என்பது, தண்ணீர் என்பது இருக்கிறது. பொதுவாவே தெரியும், இந்த பூமியினுடைய பரப்பளவுல அது மேல் பாகத்துல 71% தண்ணீரும் மீதி இருக்கிற 29% நிலப்பரப்பு இருக்குன்னு நம்ம உலக மேப்லயே நம்ம பொதுவா பார்த்திருக்கிறோம். அது ஆனால் அந்த ஜலம் என்பது எங்க நிக்குது? அது பூமிக்கு மேலதானே நிக்குது. அந்த தண்ணீர் இல்லாத போயிட்டால் என்ன ஆகும்? அந்த இடத்துல முழுவதுமாக அது பூமியாகத்தானே நமக்கு கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த ஜலத்திலிருந்து தான் இந்த பூமி உருவாச்சுன்னா எப்படி அதை நம்ப முடியும்? பூமி மேலதானே அந்த ஜலம் என்பது இருக்கிறது. சமுத்திரம் என்று சொல்லப்படுவது பூமியில் ஜலம் நிறையப்பட்ட ஒரு பாகம், தண்ணீர் நிறைந்த ஒரு பாகம். அந்த ஜலம் நிற்பதற்கு அடிஸ்தலமாக இந்த பூமி என்பது இல்லைன்னா இந்த ஜலம் என்பது அதுல நிக்க முடியாதது.
அதே சமயம் அநேக வகையான தீவுகளை நம்ம நடைமுறையில பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப பூமின்னு ஒண்ணு இல்லைன்னா அப்படிப்பட்ட தீவுகள் என்பது உண்டாவதற்கான வாய்ப்பும் கிடையாது. நம்ம ஒரு கிணறு தோண்டும் போது கூட சரி, அது கீழே அந்த பூமி கீழே உள்ள போக போக தான் அது கீழே ஜலத்தை நம்ம பாக்குறோம். அது அந்த தண்ணீர் நிற்பதும் இந்த பூமியில தான் அது நிக்குது. அப்போ இதால பாத்தீங்கன்னா இந்த ஜலத்திலிருந்து பூமி உண்டாவதற்கான அந்த வாய்ப்பு கிடையாது. அதை நம்புவதற்கும் இடமில்லை. இது எப்படியாவது இருக்கட்டும். ஆனா நாம் இப்போது நினைக்கிறபடி பஞ்சபூதங்களால சிருஷ்டி உண்டாததென்று அப்படின்னு சொல்றதுன்னா அதை நம்புவதற்கு இடமில்லை. ஏன்னா அதுக்கு ஞானபிதா மற்றொரு உதாரணம் சொல்றாரு. பிரதிவி என்று சொல்வது பூமியும் மண்ணும், அதுதான் பண்ணுன்றது. அப்பு என்று சொல்ல இந்த ஜலமும், அதாவது தண்ணீரையும், தீயு அதாவது அக்னி ஆகிய அந்த தேஜஸையும், அதாவது பிரகாசமும், இந்த சலித்து கொண்டிருக்கின்ற இந்த வாயு அதுவும், ஆகாயம் என்று காண முடியாத ஒரு வஸ்து மிகவும் பிரகாசி கொண்டிருக்கும் இந்த காலியம் தான் இதான் சொல்லுது. இந்த 5 வஸ்துக்களையும் நம்ம எப்படியாவது ஒன்றாக சேர்க்க முடியுமா? இது ஒன்னாக சேர்த்து சிருஷ்டி செய்ய முடியுமா? முடியாது. அதான் முன் அத்தியாயத்திலே சொல்லியிருப்பாரு. அந்த ஜீவசக்தியான வாயு கர்ப்ப பாத்திரத்துல போய் சேர்க்கிறதும், இதுல வெளியில இருந்து எப்படி இந்த 5 வஸ்துவை எப்படி கர்ப்ப பாத்திரத்துல போயிட்டு ஒன்று சேர்த்து அது எப்படி சிருஷ்டியாக்க முடியும் என்ற முறையில தான் முன் அத்தியாயத்துல ஞானபிதா சொல்லியிருப்பாரு இது. அப்போ வெளியில இருக்கிற இந்த ஆகாசத்தை பிடிச்சு மத்த 5 பஞ்சபூதங்களை ஒன்னா அது கூட மிக்ஸ் பண்ண முடியுமா? அதே சமயம் சலித்து கொண்டிருக்கின்ற இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த வாயுவை பிடிச்சு அது கூட மீதி இருக்கிற இந்த 4 பூதங்களையும் நம்ம ஒன்றாக சேர்க்க முடியுமா? அதே மாதிரிதான் அக்னி கூடவும் இந்த மாதிரி மற்ற 4 பூதங்களையும் நம்ம சேர்க்க முடியுமா? அதெல்லாம் எதுவுமே முடியாதது. அப்ப அதுக்குதான் மேல ஞானபிதா மற்ற விளக்கமும் இதுக்கு நம்ம புரியுற மாதிரி தெளிவா சொல்றாரு. அது ஒரு மேஜை விளக்கு. அந்த விளக்க பொருள் ஏதாவது அதுல அத வழக்கு ஏத்தி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு சிம்லி என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி குழல் வைத்தன்னா நன்றாக அதுல பிரகாசம் என்பது இயல்பாகவே அந்த கண்ணாடி குழல் இல்லாத முன்ன இருந்திருக்கிறதுக்கு அதுக்கு முன்ன இருந்த பிரகாசத்துக்கும் அந்த கண்ணாடி குழல் வைத்த வண்ணன் இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்துக்கும் அந்த வித்தியாசம் என்பது இயல்பாகவே தெரியும். அது அப்ப கண்ணாடி குழல் வைத்தவனா நன்றாக பிரகாசம் என்பது அதுல உண்டாவது. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி குழல் ஒரு காலியாக உள்ள இருக்கிறதாலதான் அந்த பிரகாசம் என்பது இருக்கிறது. அதே கண்ணாடி அதே முழுவதுமாக நிறைந்த கெட்டித்தன்மையான பொருளாக இருந்ததுன்னா அது உள்ள கேப்பே இல்லாத காலி இல்லாத இருந்ததுன்னா அந்த விளக்கு மேல வச்சா என்ன ஆகுன்னா அந்த விளக்கு ஒரு அணைஞ்சுதான் போகும் உங்களுக்கு இது. அப்போ அந்த விளக்குக்கு கண்ணாடி கோள் வைக்காத விட்டனா அது சரியான முறையில பிரகாசம் என்பது இருக்காதது. அப்போ அந்த பரவி கிடைக்கின்ற வெளியில பல விதத்துல 4 விதத்துல அந்த பரவி கிடைக்கின்ற அந்த பிரகாசத்தை அந்த கண்ணாடி குழல் வைத்த வண்ணம் அந்த 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 கண்ணாடி குழலுடைய அந்த சக்திக்கு ஏத்தவாறு அப்ப அந்த பிரகாசம் அது வெளியில ரொம்ப இதுவா பரவி போகாம ஒரே சக்தியாகி அந்த சக்தி பிரகாசனுடைய சக்தி ஒன்றாக குவிகிறது. அப்ப ஒன்றான போது அந்த மாதிரி கண்ணாடி கொண்டு அந்த கண்ணாடி மூலமா தான் அது பிரதிபிம்பிக்கிறது. அந்த பிரகாசம் கண்ணாடி மேலேயே பட்டு பட்டு திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே அந்த பிரகாசம் பிரதிபிம்பிக்கிறதால அது என்ன ஆகுதுன்னா அந்த குழலுக்கு காலியான அந்த இடம் இருக்கிறதாலதான் அந்த உள்ளுக்குள்ளேயே அது பிரதிபிம்பிக்கிறது. அந்த காலி தான் அந்த இடத்துல ஆகாசம் சொல்றது. அந்த காலியான அந்த ஆகாசம் வழியாகத்தான் அதுக்குள்ள இருக்கிற அந்த வாயு என்பது அது கதாகதம் செய்கிறது. அந்த கண்ணாடி கோளுக்கும் அந்த நடுப்புற இருக்கிற அந்த தீபத்துக்கும் இடையில ஒரு காலி இடம் இருக்கிறது. அந்த காலி இடத்துலதான் அந்த வாயுனுடைய கதாகதம் அதாவது அதனுடைய நடமாட்டம் என்பது இயல்பாகவே இருக்கிறது. அதில் அந்த வாயுனுடைய அந்த நடமாட்டம் இல்லைன்னா அந்த விளக்கு எரியுமான்னா எரியாது. அப்ப அந்த கண்ணாடி குழலுக்கும் அக்னிக்கும் எந்த ஒரு பாதி அதாவது அந்த கண்ணாடி குழல் இருக்கிறது நடுப்புற இடைவெளி இருக்கு, நடுப்புற தீபம் இருக்கு. அப்ப அந்த தீபத்துக்கும் அந்த கண்ணாடி குழலுடைய அந்த சுவற்றுக்கும் எந்த விதத்திலும் அது தொடர்பு என்பது இல்லாததான் இருக்கிறது. ஆனா கண்ணாடி குழலுக்கு காலியான அது உள்ள ஆகாசம் இருக்கு. காலியான அந்த ஆகாசத்துல வாயு
அதை நடனமாட செய்யறதாலேயே அதில் எரிந்து கொண்டிருக்கிறது. அதுல வாயுன்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த இடத்துல அது வந்து எரியறதுக்கான அது வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த கண்ணாடி வைக்காமல் விட்டேன்னா அந்த அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்துக்கு எந்த விதத்திலும் தடை இல்லாம அது மொத்தமா வெளியில வியாபிக்குது. அது முழுமையாக அந்த பிரகாசத்தினுடைய தேஜஸ் வந்து அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்மளால வந்து அதை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிரகாசம் இருக்காது. ஆனா கண்ணாடி குழல் வைத்த ஒன்னும் உள்ள வாயினுடைய கதாகதம் நடக்குது. அது அந்த அது வெளியில அதிகமாக வியாபிக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து ஒரு குவியுது. அந்த குவியறதால வந்து மேலும் நல்ல அந்த பிரகாசமாக நமக்கு தெரிகிறது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில கூட பார்த்திருக்கலாம். ஒரு சின்ன பசங்க வந்து பெரிய லென்ஸ் வச்சு விளையாடுவாங்க. ஒரு அதனுடைய ஒரு காகிதத்து மேல வச்சு வெயில் டைம்ல வந்து அந்த சூரிய ஒளியில பிடிக்க சொல்ல பாத்தீங்கன்னா அந்த மொத்தமா ஒரு புள்ளியில வந்து குவியும். அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த சக்தி அந்த ஒரு புள்ளியில மொத்த சக்தி அந்த லென்ஸில் மேல முழுவதுமாக பரவக்கூடிய அந்த சூரிய ஒளியை வந்து அது அப்படியே ஒண்ணு குவிச்சு குவிச்சு ஒரு புள்ளியில குவிய சொல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த சூரிய ஒளியினுடைய அந்த பவருக்கு சக்தி அதிகமாகுது அந்த ஒரு புள்ளியில குவிய சொல்லும். அப்ப என்னன்னா அந்த காகிதமே கூட அப்ப எரியறத நம்ம நடைமுறையில பார்த்திருக்கலாம் சின்ன போதுல. இப்ப கூட பசங்க ஒருத்தர் விளையாடுறத நம்ம இயல்பாவே நம்ம பார்த்திருக்கலாம். அப்ப அந்த அது அதிகப்படியான அது விரயமாகக்கூடிய பல விதத்தில் தெரித்து ஓடக்கூடிய அந்த பிரகாசத்தை அந்த கண்ணாடி குழல் வைத்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவிய ஆரம்பிக்குது அந்த பிரகாசத்துடைய. அப்ப பாத்தீங்கன்னா அதிகமாக அந்த விளக்கினுடைய நார்மலா கண்ணாடி குழல் வைக்கிறதுக்கு முன்ன இருந்த பிரகாசமும் கண்ணாடி குழல் வைத்த உடனே இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்துக்கும் இடையில வந்து அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்ப என்னன்னா அந்த பிரகாச சக்திக்கு கண்ணாடி குழலின் வழியாக தடை நேர்பட்டு அது உள்ளுக்குள்ளேயே அது பிரதிபிங்கிக்கிறது. ஒண்ணு ரிஃப்ளெக்ட் ஒண்ணு மேல பட்டு 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 திருப்பி குழல் மேல பட்டு திருப்பி திருப்பி ரெண்டு அந்த கண்ணாடி குழல் மேலேயே அது ரிஃப்ளெக்ட் ஆகுறதால அதிகமாக அதுல வந்து நல்ல பிரகாசம் என்பது நமக்கு தெரியுது. இதே பிரகாரம் தான் நம்முடைய நிலைமையம். இப்ப எப்படி அந்த தீபத்திற்கும் அந்த கண்ணாடி குழலுக்கும் நடுப்புற வாயுனுடைய கதாகதம் நடைபெறறதால அத கண்ணாடி குழல் வைத்த ஒன்னும் அது வந்து எப்படி நல்ல பிரகாசம் என்பது இருக்கிறதோ அதேதான் நம்மளுடைய உடம்புக்கும் இதை வந்து ஞானபிதா வந்து உதாரணமாக சொல்றாரு. நம்மளுடைய உடம்புக்குள்ளேயும் ஆகாயமும் நிறைய வெற்றிடம் என்பது நமக்கு உடம்புக்குள்ளேயும் இருக்கிறது. நமக்குள்ள வாயு என்ற ஒரு நிலையம் இருக்கிறது. அதே சமயம் நமக்குள்ள அக்னி இந்த மூணுமே நமக்குள்ளதான் இருக்குது. அப்போ வந்து எந்த இடத்துலதான் நமக்கு நான் என்கின்ற அவஸ்தையான அந்த கண்ணாடி குழலும் நமக்குள்ள ஒன்று உண்டு. அப்போ அப்போ வந்து நான் என்ற அவஸ்தைக்குத்தான் அப்பதான் நம்ம வந்து குழல் அதுதான் வந்து கண்ணாடி குழலாக நான் என்ற ஒரு நிலைமையை தான் நம்ம வைக்கிறோமோ அப்பதான் அதனுடைய மூலமாகத்தான் அது பிரதிபிம்பித்து காண்கிறதாகும் இந்த உலகம். அப்ப இயல்பாகவே ஏற்கனவே ஞானபிதா ஏற்கனவே முன்ன அத்தியாயங்கள்லயே சொல்லிட்டாரு, பின்வர அத்தியாயங்களையும் சொல்றாரு. நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வு அது நம்ம கண்ணு மூலமாகவும் காது மூலமாகவும் அத வாய் மூலமாகவும் மூக்கின் மூலமாகவும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வெளியில வியாபித்து அதுதான் வந்து நமக்குள்ள வந்து நம்மளுடைய ஜீவனுடைய சக்தியான அந்த வாய்வு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அது பின்னப்பட்டு அது வெளியில போயிட்டு அதனுடைய ரிஃப்ளெக்ட் நமக்குள்ளேயே வருது. அதே கண்ணாலேயே நம்ம பாக்குறோம். அப்ப அதுதான் வந்து நமக்கு நம்மளுடைய ஜீவனாலேயே அதை நம்ம பாக்குறோம். எந்த சக்தி வெளியில போச்சோ அதுவே ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்குள்ளேயே அது பாக்குறோம். அப்ப கேட்பது காண்பது அறிவது எல்லாமே நம்மளுடைய ஜீவன் சக்தியான வாயு வெளியில போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது பிரதிபிம்பத்தாலதான் நம்மளாலேயே அது பார்க்க முடிகிறது. அதுதான் கேட்பது காண்பது அறிவது எல்லாமே அதுதான் நம்மளுடைய அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை. அதுதான் அதுதான் இந்த இடத்துல மேலும் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறார் ஞானபிதா. நமக்குள் நம்ம நான் எனும் அகங்காரம் தான் இந்த இடத்துல கண்ணாடி குழல். அதன் மூலமாக தான் நம்முடைய சக்தி என்பது அது வெளியில வியாபிக்கின்றது. அதன் மூலமாகத்தான் நம்ம காணப்படுகின்ற இந்த உலகத்தை வந்து நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் இந்த கண்ணாடி குழலை ஞானபிதா இந்த இடத்துல உதாரணம் சொல்றாரு. அப்ப நான் என்கின்ற அந்த கண்ணாடி குழலை எப்ப எடுக்கிறோமோ அப்ப உலகத்தை நம்மளால காண்கிறது இல்லை. அப்போ ஜீவசக்தியான வாயு நமக்கு உள்ளுக்குள்ளேயே அது நடனம் ஆகுது. அப்ப மனது என்பது அந்த டைம்ல நம்மளுக்கு ஒர்க் ஆவது கிடையாது. எப்ப மனம் இயங்குகிறதோ அப்பதான் வந்து நம்மளால அந்த உலகத்தை வந்து காண முடியும். அது நம்ம நைட்டு தூங்க சொல்ல வந்து காண முடியுதா இல்ல. அப்ப நம்ம
எப்ப ஜீவசக்தியான வாயு அது வெளியில வியாபிக்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் அந்த பிரகாசம் உருவாகுது. நான் என்னும் அகங்காரத்தாலதான், அந்த பிரகாசத்தாலதான் நம்ம கேட்பது, அறிவது, காண்பது, இந்த உலகத்தினுடைய அனைத்து நிலைமைகளும் இதன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அப்போ அப்போ உலகத்தை இதனால் பஞ்சபூதங்களால் தான் சிருஷ்டிக்கப்படுகிறது சொல்வதற்கு யாதொரு யுக்தியும் இல்லை. இப்போ இந்த இடத்துலதான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டும். நம்மளுடைய உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி நமக்குள்ள எப்போது உருவாகுகிறது? நைட்டு தூங்க சொல்ல நம்மளுக்கு உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இருக்கா? இல்ல. காலையில எழுந்துக்க சொல்லதானே நமக்கு உலகம் என்கின்ற ஒரு நிலைமையே இருக்கிறது என்பது நமக்கு தெரியுது. இதுதான் முன் அத்தியாயத்திலே சொல்லியிருக்கிறது. நம்ம நல்லா தூங்க சொல்ல வந்து நம்ம பக்கத்துல யார் பத்திருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. யாரோ ஒரு கீழ்ஜாதின் என்று சொல்லக்கூடிய நாலாம் வர்க்கத்தை சொல்லக்கூடிய சிறியது ஒரு ஒரு புழுவால் வைக்கப்பட்ட அந்த கஞ்சி எத்து வாயில ஊத்தினா கூட நமக்கு தூங்க சொல்ல எதுவுமே தெரியாது. அப்படிலாம் ஞானப்பிதா அத்தியாயத்துல விளக்கம் கொடுத்தாருது. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவரவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தில், இப்ப நான் இருக்கேன்னா என்னுடைய அனுபவத்துல உலகம் எப்படி உருவாகுது, அப்ப நீங்க இருக்குன்னா உங்களுடைய அனுபவத்துல உங்களுக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை உங்களுக்கு எப்போ உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தினசரியே உங்கள் நடைமுறை அனுபவத்துல நீங்க பார்க்கலாம். அது நைட்டு தூங்க சொல்ல உங்களுக்கு உலகம் என்கின்ற ஒரு நிலைமையே கிடையாது உங்களுக்கு. அதே உலகமானது எப்போ அந்த சமீரணன் கதியை விட்டுட்டு அந்த தூக்கத்துல இருந்து எப்போ அந்த ஜீவசக்தியான வேலைய வாயு வெளியில வியாபிக்கிறதோ அப்பதானே டெய்லி உனக்கு உலகம் என்கின்ற உங்களுக்கு அவரவர்களுக்கு அவருடைய உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி என்பது உருவாகுகிறது. இதுதானே நடைமுறை வாழ்க்கையில நம்மளுக்கு இதுதானே அனுபவமாக இருக்கிறது. இதை விட்டுட்டு பஞ்சபூதங்களால் தான் சிருஷ்டி, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகளால் தான் சிருஷ்டி என்பது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இதுதான் ஞானப்பிதா இந்த இடத்துல கேட்கிற கேள்வி இது. அப்ப அதுக்குதான் இந்த அததான் இந்த விளக்கம் இந்த இடத்துல கொடுத்திருக்கு. இதனால் பஞ்சபூதங்களால் சிருஷ்டி என்கிறது சொல்வதற்கு யாதொரு யுக்தியும் இல்லை. அவரவர்களுடைய அனுபவத்துல உலகம் என்பது எப்போது சிருஷ்டி ஆகிறது என்றால் நைட்டு தூங்க சொல்ல கிடையாது, காலையில சிருஷ்டி ஆகுது. அதை இரவு தூங்கும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சிதி லயம் ஆகுது. உங்களுக்கு அவரோட உலகம் அவரவருக்குள்ள லயம் ஆகுது இது. அதே மாதிரி அப்ப உலகம் என்கின்ற அனுபவமே உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பஞ்சபூதத்தால தானே சிருஷ்டி ஆகுது. வெளியில இருக்கிற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதன் மூலமாக உலகம் என்க அந்த சிருஷ்டி என்பது உங்களுக்குள்ள உருவாவதான்னா அது கண்டிப்பாக இல்லை. அப்போ நமக்குள்ள நடக்கிறது தான் இதைதான் எடுத்துக்கணும்ன்றார். அப்ப அதுதான் அப்ப பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் இவைகளை ஒன்றாக சேர்த்து சிருஷ்டியாயிருந்தால் ஒரு காலம் செத்து போகத்துக்கு இடமில்லை. அப்போ அப்ப நீரு, நில, நெருப்பு, காற்று ஆகிய இவற்றை கொண்டு சிருஷ்டினா இடமே இல்லை. அப்ப எது ஒண்ணு பற்றாக்குறைய உடனே எடுத்து நம்ம உடம்புக்குள்ள அது ஜாயின் பண்ணிட்டா வந்து அது செட் ஆயிடும். எனக்கு வாயு பற்றாக்குறையா வெளியில இருந்து வாயு எடுத்து எனக்குள்ள ஜாயின் பண்ணிட்டா அது அந்த வாயுனுடைய பற்றாக்குறை தீர்ந்துடும், தொடர்ந்து நம்ம ஜீவித்து இருக்கலாமே. அதே மாதிரி எனக்கு பூமி தத்துவம் ஏதோ ஒண்ணு இல்லை, அது குறையுதுன்னா ஏதோ ஒரு பூமியின் ஒரு பாகத்தை எடுத்து நம்ம ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு பூமியில விளையக்கூடிய பொருளை சாப்பிட்டுட்டு நம்ம உயிரோடு இருக்கலாமே. வெளியில இருக்கிற வாயு தான் நம்மளை காப்பாத்துதுன்னா அதையே நம்ம கண்டினியூவா சுவாசிட்டே இருந்து நம்ம ஏன் செத்து போக போகிறோம்? அப்ப அதனால அது பஞ்சபூதங்களால சிருஷ்டி என்பது இல்லை. இத ஒரு காலம் செத்து போகவும் இல்லை. தவிர நாம் ஒருவருடைய மூக்கையும் வாயையும் அடைச்சு நம்ம கெட்டியாக பிடிச்சிருந்தோம்னா அப்போ அவர் வந்து செத்து போகிறார். அது எப்படி? ஏன் அவர் செத்து போக வேண்டும்? இந்த கொஸ்டின் வருதுல்ல. ஆகாசம் என்ற பூதத்தையும் சேர்த்தும் சிருஷ்டி தானே. சிருஷ்டி என்பது ஆகாசம் என்ற பூதத்தை சேர்த்தானே சிருஷ்டி நீங்க சொல்றீங்க. அது நம்ம மூக்கு வாய் இந்த ரெண்டு காலியான வழியை மாத்திரம்தான் அடுத்து பிடிச்சிருக்கோம். மத்த ஓப்பனான பிளேஸ் இருக்கல, காதுல ஒரு ஆகாசம் என்ற ஒரு கேப் இருக்கல, நம்ம வாயில ஆகாசம் என்ன கண்ணு வழியா இருக்க, மற்ற உடம்புல மற்ற துவாரங்கள் என்பது இருக்குல்ல, அதன் மூலம் கேப் இருக்குல்ல, அதன் மூலமாக இந்த வாயு என்பது கதாகதம் செய்யலாம்ல. அப்ப அந்த வாயு என்கின்ற பூதம் அது ஏற்கனவே இருக்கு. அப்ப அந்த வாயுவுக்கு வாய் மூக்கு என்ற ரெண்டு காலியான வழியாகத்தான் மீதமுள்ள காலியான வழிகள் அந்த வாயு என்பது சஞ்சரிக்கலாம்ல. அப்ப அக்னி என்ற பிரகாசமும் அதில் ஏற்கனவே உள்ளவே இருக்கிறது. அது அத முன் அடங்கி பிடித்துள்ள ரெண்டு காலி வழியாக பிரகாசிக்க மட்டும் முடிவதில்லை இல்லாம
பாக்கியுள்ள காலி வழிய மூலமாக பிரகாசிக்கலாம் அல்லவா நமக்குள்ள இருக்கிற அந்த அக்னி. அப்போ இது எல்லாமே ஒன்றாக சிருஷ்டித்ததெல்லாம் சிருஷ்டி என்று அதை எப்படி அதை சொல்ல முடியும்? அப்போ அதுதான் இப்ப சொன்ன அந்த ரெண்டு காலி வழி, அதாவது வாயை மூக்கிய மாத்திரம் அடைத்து பிடித்தும் போது செத்து போகதற்கான காரணம் என்ன? அப்போ இதுதான் திருப்பி அந்த விளக்கு உதாரணத்துக்கு ஞானபிதா வராது. அப்போ முன் சொன்ன அந்த மேஜை விளக்கிலிருந்து எரிந்து கொண்டிருக்கும் போது அதுக்கு வைத்திருந்த அந்த கண்ணாடி குழலுக்கு மேல அதனுடைய காலி வழிய நம்ம அது வெளியில எந்த விதத்துல காத்து போகாத மாதிரி மேல வந்து ஏதோ ஒரு அட்டையோ ஏதோ ஒரு பொருளை வச்சு மூடிட்டேன்னா அது உள்ள என்ன ஆகும்? உடனே வந்து அந்த வெளி அது அந்த அதில் உருவாகக்கூடிய அந்த புகையானது அது வெளியில போக முடியாம அந்த கண்ணாடி குழலுக்குள்ளேயே இருந்து கடைசியில அந்த எரிந்து கொண்டிருக்க அந்த தீபமும் அணைந்து விடுகிறது. அப்ப எதுக்கு நம்ம வாயையும் மூக்கையும் மூடினா நம்ம செத்து போகின்றோம்? அந்த கொஸ்டினுக்கு தான் இந்த இடத்துல ஞானபிதா சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அதிலிருந்து எரிந்து ஜொலித்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்ப மேல் பக்கமாய் வருகின்ற அந்த ஆவியான அந்த புகை அது வெளியில போகிறதுக்கு தடையாக இருந்ததினால அதிலேயே அடங்கி கடைசியில நிறைந்து நிறைந்து அதுவே தடிச்சு அக்னி எரிவதற்கு முடியாமல் அது அணைந்து போகிறது. இதே மாதிரிதான் நமக்கும் அந்த விளக்கா இருக்கின்ற நம்மளுடைய இந்த ஜடத்திலிருந்து நமக்குள்ள இருக்கின்ற அந்த அக்னியானது எரிந்து ஜொலித்து கொண்டிருக்கிறது. அந்த நான் என்கின்ற அந்த அவஸ்தையான அந்த கண்ணாடி கொள்ளின் வழியாக அந்த விசாராதிகளாகிய அந்த புகையா இருக்கின்ற ஆவி வெளியில போவதற்கு தடை நேரிட்டு அந்த ஆவி சேர வேண்டிய ஸ்தானத்தில் போய் சேராம இந்த ஜடத்துல இந்த உடம்புலேயே அது தங்கி நிறைந்து வீங்கியதாலதான் அது எரியாமல் அணைந்து போகிறது. இப்ப அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு அந்த கண்ணாடி குழல் மேல அந்த காற்று வெளியில போகாம அடைச்சிட்டேன்னா அது அது எரிந்து கொண்டிருக்க அந்த புகை வந்து வெளியில போக முடியாம அது உள்ளேயே நின்று விளக்கு அணைஞ்சிடுற மாதிரி நமக்குள்ள ஏன் வாயையும் மூக்க மூடினா நம்ம வந்து வெளியில வாயு போனா ஏன் செத்து போறோம்னா நமக்குள்ள நான் என்னும் அகங்காரம் இருக்கிறதால அதனுடைய விசாராதிகளால நம்மளுடைய எண்ணங்களால ஏற்கனவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணன் எரிந்து அபானனாக இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது நமக்குள் இருக்கிற இயல்பாவே அது அது நடந்து கொண்டுதான் இருக்கு. நம்ம வெளி உள் சுவாச நிலையில இருக்கிறதால அப்ப நமக்குள் உருவாக்கக்கூடிய அந்த பிராணனாக எரிந்த அந்த எண்ணங்களால அது அபானனாகிய மாறி போன அந்த அபானனாகிய அந்த காற்று வந்து அது வெளிமூச்சாக அது வராத அதுக்கு தடை ஏற்பட்டதால அதான் வந்து நம்ம வந்து அந்த தீபம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அக்னி சொரூபமாக அந்த உயிரினுடைய அந்த தன்மை என்பது அணைந்து போகிறது. இததான் ஞானபிதா வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இந்த இன்னொரு உதாரணமும் இந்த இடத்துல சொல்றாரு. நம்ம இந்த உடம்ப தொட்டு இப்ப திடத்தை வந்து தொட்டு பார்த்தாலோ தேய்த்தாலோ சூடு இருக்கிறது. ஆனா இந்த பிணத்திற்கு அந்த சூடு இருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா அது சூடு கிடையாதது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி ஒரு மேஜை விளக்கில் இருந்து எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு வைத்திருந்த அந்த கண்ணாடி குழலிருந்து அடியிலிருந்து அந்த கண்ணாடி குழலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு இப்போ மேஜை விளக்கு எரியுது, அதுக்கு வெளியில ஒரு கண்ணாடி குழல் வச்சிருக்கோம். அப்ப அதுல அந்த அந்த விளக்கு எரிந்து குடிக்க அந்த தீபத்திற்கும் இந்த கண்ணாடி குழலுக்கும் எதனா ஒரு தொடர்பு இருக்கான்னா கிடையாது. காலி தான் இருக்குது. அந்த காலில அந்த வாயுனுடைய நடமாட்டம் இருக்கிறதால அது எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த அக்னியுடைய வெப்பத்தை அந்த வாயு கடத்தி வந்து நம்ம இந்த உடம்பு அந்த கண்ணாடி கோயிலை தொட்டதுன்னா அந்த டைம்ல எரிந்து கொண்டிருக்கும் போது அந்த கண்ணாடி கோயிலை அந்த தொட்டனா அது சூடா இருக்கிறது. சூடு தெரியுது நம்மளுக்கு அது. அதனால நம்மளால அந்த கண்ணாடிக்குள்ள தொடக்கூட முடியாது, சூடு தெரியுது. அப்ப அது பாத்தீங்கன்னா அது அந்த கண்ணாடி கோயில் முழுவதும் சூடு இருக்கிறது. அதே காரணம் தான் இந்த கண்ணாடி கோயிலுக்கு காலி வழி உள்ளதாகும். அதனுள் வாயு கதாகதம் செய்வதாலும் அந்த வாயு அக்னி சேர்ந்து அந்த கண்ணாடி குழல் அது கூட அந்த அக்னி அந்த வாயு வழியாக அந்த அக்னியும் சேர்ந்து கண்ணாடி குழலுடைய சோற்று மேலையும் பறந்தால் அது சூடாக இருக்கிறது. அதே மாதிரிதான்
நமக்குள் இருக்கக்கூடிய, நமக்குள் நம்ம உடம்புக்குள்ளேயும் காலி இடமும் இருக்கு, வாயுவும் அதுல இருக்கு, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த அக்னியும் நமக்குள்ள இருக்கிறது. அப்ப நமக்குள் இருக்க கொண்ட பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அந்த அக்னியானது, ஜீவனானது, அதை அந்த வாயுவோடு சேர்ந்து இருக்க சொல்ல, இந்த உடம்ப நம்ம உயிரோடு இருக்க சொல்ல பாத்தீங்கன்னா, அது தொட்டன்னா இப்ப எப்படி கண்ணாடி குழலுக்கு அந்த தீபத்துக்கும் அந்த தீபத்தினுடைய அந்த வெப்பத்தை அந்த வாயு கடத்தி வந்து அந்த மேல் சுவர் மேல பட்டா எப்படி அந்த கண்ணாடி குழல் சுடுதோ, அதே மாதிரிதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அக்னி இந்த வாயுனுடைய அந்த நடமாட்டத்தால நம்மளுடைய வெளிப்பக்கம் தொட்டாலே நமக்கு சூடு தெரிகிறது. நம்ம உடம்புல ஏதோ ஒரு பாகத்துல உயிரோடு இருக்கவங்களை தேய்ச்சி பார்த்தோம்னா, கரெக்டா தேய்ச்சால சூடு இருக்கிறத நம்ம உணர்றோம். ஆனா ஒரு செத்த பிணத்துக்கு நீங்க தேய்ச்சீங்கன்னா அந்த சூடு இருக்கிறத உணர முடியாது. அதே மாதிரிதான் அந்த கண்ணாடி குழல் எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீபத்தை பத்தி சொன்னார். அந்த தீபம் அணைஞ்சு போச்சுன்னா அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்ணாடி குழலை நம்ம தொட்டா கூட சூடு இருக்காது உங்களுக்கு. அது அதே மாதிரிதான் நமக்குள்ள ஜீவன் என்பது ஒண்ணு இல்லைன்னா நம்மளுடைய உடம்பினுடைய மேல் பாகத்தை தொட்டாலோ தேய்த்து பார்த்தாலோ அந்த சூடு என்பதை அது உணர முடியாதது. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களால சிருஷ்டி என்பது கிடையாது. உண்மையில நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் தான் சிருஷ்டி. அதை எவைகள் என்பதை தான் ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. அந்த பஞ்சபூதங்கள் ஒன்று இருக்கவே தான். அதாலதான் நம்ம தினசரி நம்ம அவரவருடைய உலகத்தை அவரவர்கள் காலையில தூக்கத்துல இருந்து எழுந்து சொல்ல சிருஷ்டிக்கிறோம். அந்த பஞ்சபூதங்கள் என்றால் அவரவர்களுக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு அனுபவம் என்பது இயல்பாவே அது உண்டாகாதது. அதே இதுதான் அதே அதுதான் வெளியில நான் அகங்காரத்தில் வியாபிக்கவே தானே நம்மளுக்கு அந்த சிருஷ்டி வருது. அப்ப அந்த அகங்காரம் ஒண்ணு இல்லைன்ற சமயத்தில் நைட்டு தூங்க சொல்ல உலகம் என்கின்ற அவஸ்தை கிடையாது. அப்ப உண்மையான ஏற்கனவே மாயை என்பது காணுகின்ற சராசரங்கள் என்பது கிடையாதது. நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாயு நம்மை அறியாமல் அறிவாயிருக்கின்ற அந்த வாயு அது வெளியில வியாபித்து அறியாமல் போகிற அந்த வாயுவை அறியாமல் நம்ம ஜீவனை காப்பாற்ற தெரியாமல் நம்ம அந்த நிலையில இருக்கிறமே, அதுதான் மாயை என்பது விளக்கி இருக்கிறாரு. அதே போலதான் வெளியில இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களால சிருஷ்டி என்பது கிடையாதது. நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் அந்த இதாலதான் இது வெளியில வியாபிக்கிறதன் மூலமாக நான் என்னும் அகங்காரத்தால தினசரி தூக்கத்திலிருந்து வெளியில வியாபிக்க சொல்லதான் நமக்கு உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி என்பதே அவரவர் அனுபவத்துல உண்டாகிறது. அது அப்போ சிருஷ்டி என்பது பஞ்சபூதங்களால வெளியில காணக்கூடிய நீர்நில நெருப்பு காற்றால கிடையாதது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தால சிருஷ்டி. அது எவைகள் என்பதுதான் இதே அத்தியாயத்துல ஞானபீடா தெளிவுபடுத்துறாரு. அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது 5ஆம் அத்தியாயத்தில், அதாவது சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறது பஞ்சபூதங்கள்னால தான் அப்படிங்கிறது நாம் உலகத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அதனுடைய விவரம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே சந்தேகமாக கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 4வது அத்தியாயத்திலேயே ஜீவசக்தியான வாயுவை கொண்டு தான் சிருஷ்டியே, அதை கொண்டு தான் ஸ்திதி, அதை கொண்டு தான் சம்ஹாரம் அப்படின்னு சொல்லி சாமி விளக்கம் கொடுத்துருப்பார். அப்போ ஜீவசக்தியான வாயு தான் நம்மளை சிருஷ்டிக்குது அப்படின்னு சொன்னால், ஆனால் உலகத்தில் பஞ்சபூதங்களை கொண்டு தான் நாம் சிருஷ்டிக்கப்படுறதா சொல்கிறாங்களே. ஸோ அதனுடைய விளக்கங்கள் தான் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே சந்தேகமாக சீடன் கேட்கக்கூடியது. அப்போ பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்னவாக உலகம் இங்கே புரிஞ்சு வச்சிருக்குது அப்படின்னா, நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாசம், இந்த 5 விஷயங்கள் தான் பஞ்சபூதங்களாக இருக்குது. இதை கொண்டு தான் சிருஷ்டிங்கிறது நடக்கிறதாக இங்கே சொல்லப்படுது. ஆனால் வேதங்களில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அக்ஷரத்திலிருந்து
ஆகாசமும், ஆகாசத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து ஜலமும், ஜலத்திலிருந்து பூமியும் உண்டாகிறதா வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது நாம் நினைக்கிற மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசம் தான் அவங்க சொன்னது, வெளியில் இருக்கக்கூடிய காற்றைத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வெளியில் இருக்கக்கூடிய அந்த அக்னி வெளிச்சத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வெளியில் இருக்கக்கூடிய ஜலத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க, வெளியில் இருக்கக்கூடிய நிலத்தை தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் என்றதா இருந்தால், அந்த வரிசையில் கவனித்து பாருங்கள், ஜலத்திலிருந்து பூமி உண்டானதா சொல்லப்பட்டு வருது. ஆனால் நாம் வெளியில் பார்க்கக்கூடிய ஜலத்திலிருந்து நாம் வெளியில் பார்க்கக்கூடிய பூமி உண்டாகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். இந்த உலகத்தினுடைய நிலைமையை வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சுமார் 70% ஜலத்தினாலையும் ஒரு 30% மட்டுமே நிலப்பரப்பை கொண்டிருக்குது இந்த பூமி அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போது அதிகபட்சமாக ஜலம் இருக்குது, குறைந்தபட்சமாக நிலம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம ஐயா ரமேஷ் ஐயா ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. பாலசுப்ரமணிய ஐயா நல்லா வந்தது. இது என்னமோ நீங்க பேசுறது கொஞ்சம் எக்கோவான மாதிரி வருது. ஒரு நிமிஷம் இருங்கய்யா, நான் ஏதாவது மாற்றி இருக்கிறேன்னான்னு பார்க்குறேன். இப்போ பேசுகிறது கேட்குதுங்களா? இப்போ கேட்குது. ஓகே, சரிங்க. அப்போது இந்த உலகத்தினுடைய அந்த புரிதல்லையே கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 70% ஜலத்தினாலையும் 30% வந்து இங்கே நிலப்பரப்பாலையும் சூழப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. அப்போது இந்த ஜலத்திலிருந்து இந்த பூமி உண்டாக வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஜலம் நிற்கிறதே, இந்த தண்ணீர் பாகமெல்லாம், சமுத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பாகமெல்லாம் நிற்கிறதே அந்த நிலத்துல தான். அந்த ஆழ்கடலில் போய் கடைசியாக நம்ம அதை என்னன்னு சொல்லி கவனித்து பார்த்தா கீழே நிலம் தான் இருக்கும். நம்ம கிணறு தோண்டும் போதே கூட கீழே அந்த பூமியிலேருந்து தண்ணி வர்றதை நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போது பள்ளங்களோடு கூடி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜலம் நிரப்பப்பட்டதுனால அதை சமுத்திரம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால மேல் பாகமாக பார்க்கும்போது ஜலம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையாகவே பூமிங்கிறது 100% அது நிலத்தினால் ஆனது தான். உள்ளுக்குள்ளார நிலமாக தான் இருக்குது. அதுக்கு மேலே பள்ளங்கள் இருக்குது, அந்த பள்ளங்களுக்கு மேலே ஜலம் நிரப்பப்பட்டிருக்குது. மேலோட்டமாக பார்க்கும்போது 70% ஜலம் அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம். ஆனால் அந்த ஜலத்துக்கு கீழேயும் நிலம் தான் இருக்குது. அப்போ அந்த நிலம் இல்லைன்னா அந்த ஜலத்தினால் அங்கே நிற்க முடியாது. அப்போ இதை கவனித்து பார்க்கும்போது அந்த 100% அங்கே நிலமாக இருக்கக்கூடியது வந்து இந்த ஜலத்துலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் வாய்ப்பு கிடையாது தான். அப்போது வேதங்களில் சொல்லப்பட்ட ஜலமானது நாம் வெளியில் புரிஞ்சிருக்கக்கூடிய ஜலமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த மண் அப்படிங்கிற அந்த பூதம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய மண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அது வேற எதையோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாம் தவறான புரிதலில் வேற எதையோ நம்ம புரிஞ்சு வச்சுட்டோம். இருந்தாலும் இந்த வெளியில் நாம் கவனிக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டி செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்ம ஆலோசனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5ஐயும் முதல்ல ஒன்று சேர்க்கணும். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதா? இதோ இப்போ வெளியில் வந்து ஆகாசமாக காலி இடம் இருக்குது. இந்த காலி இடத்தோட ஒரு வாயுவையோ இல்லை அக்னியையோ இல்லை ஜலத்தையோ இல்லை மண்ணையோ ஒன்றை சேர்க்க முடியுமானா முடியாது. சரி, காற்று இருக்குது, காற்றோட இந்த மீதி இருக்கக்கூடிய 4 பூதங்களை ஒன்று சேர்க்க முடியுமானா அதுவும் முடியாது. அக்னி இருக்குது, அந்த அக்னியோட மற்ற 4 பூதங்களை ஒன்று சேர்க்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. ஜலம் இருக்குது, அந்த ஜலத்தோட மற்ற 4 பூதங்களை ஒன்று சேர்க்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. மண் இருக்குது, அந்த மண்ணோட சேர்ந்து மீதி இருக்கக்கூடிய 4 பூதங்களை ஒன்றை சேர்க்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. அப்போ இந்த 5 பூதங்களும் ஒன்று சேரவே முடியாதுங்கிற சமயத்தில் இந்த 5 பூதங்களை கொண்டு தான் நாம் சிருஷ்டியானோம், இந்த 5 பூதங்களும் சேர்ந்ததுனால தான் நம்ம சிருஷ்டியானோன்னு சொல்கிறதுல எந்த வகையான ஒரு தீர்வும் அங்கே உண்டாகிறது இல்லை. அது பார்த்தா அது சரிவர அது வர்றதே கிடையாது. அப்போது இந்த 5 விஷயங்களும் அங்கே சேருவது கூட கிடையாது. அப்போது இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் வெளியில் பார்க்கக்கூடிய ஆகாசம், அந்த வாயு, அக்னி, ஜலம், அந்த நிலம், இந்த மாதிரியான 5 விஷயங்கள் அங்கே கிடையாது. இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடியது. ஏன்னா நாம் உற்பத்தியானது நமக்குள்ளார இருந்து தான். அப்போது நாம் உள்ளிலிருந்து தான் நாம் உற்பத்தியாகி வந்திருக்கிறோம். அப்போ இந்த பஞ்சபூதங்களும் நமக்குள்ளார தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அது எப்படின்னா, சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார்.
ஒரு மேஜை மேலே ஒரு விளக்கு வைக்கிறோம். அந்த விளக்குல வந்து நாம் ஒரு கண்ணாடி குழல் வச்சு உள்ளுக்குள்ளார அந்த நெருப்பை பற்ற வச்சுட்டோம். இப்போ அந்த உள்ளுக்குள்ளார அந்த தீபம் எரியறதுக்கும் அந்த கண்ணாடி குழலுக்கும் நடுவில் ஒரு காலி இடம் இருக்கணும். அது காலி இடமா இல்லாமல் அது கெட்டியாக வேறு ஏதாவது ஒரு பொருள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நெருப்பு எரிய முடியுமானா முடியாது. அப்போது அந்த விளக்கு எரியறதுக்கு அங்கே காலி இடம் ஒன்று அவசியம். அப்போ அந்த காலி இடம் மட்டும் இருந்தால் போதுமா அந்த கண்ணாடி குழல் வச்சிருக்கிற இடத்துல அப்படின்னு கேட்டால் அதுவும் பத்தாது. ஏன்னா அந்த கண்ணாடி குழல் வைக்கும் போது அங்கே என்ன ஆகும்னா இந்த போக்குவரத்து நடக்காது. அந்த உள்ளுக்குள்ளார இருந்து எரிஞ்சு போன காற்று வெளியில் போகணும், வெளியிலேருந்து எரிய வேண்டிய காற்று உள்ளே வரணும். இந்த போக்குவரத்துக்கு அங்கே தடை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அங்கே விளக்கு அணைஞ்சு போயிடும். எதுக்காக அந்த கண்ணாடி குழல் வைக்கிறோம் அப்படின்னா, நார்மலாக அந்த விளக்கை பற்ற வச்சோன்னு சொன்னால் அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய பிரகாசம் அதனுடைய ஜுவாலை வந்து என்ன கண்ணாபின்னான்னு பரவி போயிடும். அது எல்லா இடங்களிலும் பரவி போயிடும். அப்படியே அந்த பரவலை நாம் என்ன பண்ணுறோன்னா கட்டுப்படுத்துகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அது பரவுனா போதும். அப்படிங்கிறப்போ அதிக அளவில் சிதறிப்போன அந்த பிரகாச சக்தியை ஒரு இடத்துல நம்ம நிலைநிறுத்தும் போது அங்கே அதிக அளவில் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த பிரகாசத்தை பரவ விட்டோம் அப்படின்னா அதிக அளவில் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதுக்காக தான் நாம் அந்த கண்ணாடி குடுவையை அங்கே வைக்கிறதுக்கு காரணம். அப்படி கண்ணாடி குடுவையை வச்சு மூடி வச்சுட்டோன்னு சொன்னால் இந்த போக்குவரத்துக்கு தடை ஏற்படுற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துருச்சுன்னா அப்பவும் விளக்கு அணைஞ்சு போயிடும். காலி இடம் இருக்கவே செய்யும். ஆனால் இந்த வாயுவினுடைய நடமாட்டம் இல்லாதனால இந்த எரிஞ்சு போன காற்று வெளியில் போகாமல் அது உள்ளுக்குள்ளார இருக்கிறதுனால அந்த விளக்கு அணைஞ்சு தான் போகும். அப்போ என்ன பண்ணணும், அங்கே வாயு போக்குவரத்து நடக்கிறதுக்கு அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளார அந்த குழலுக்குள்ளார துவாரங்கள் போடணும். அப்படி அந்த துவாரங்கள் போடும்போது இந்த போக்குவரத்து நடக்கும். அந்த சமயத்தில் நமக்கு ஒரு நல்ல பிரகாசமாக அந்த விளக்கானது எரியவே செய்யும். ஆனால் அப்படி எரியும் போது அந்த கண்ணாடி குடுவையை தொட்டு பார்த்தோம்னா அது அவ்வளோ சூடாக இருக்குது. ஆனால் கவனித்து பாருங்கள், நடுவில் அது எரியுது அந்த தீபம்ங்கிறது. ஆனால் கண்ணாடி அந்த குழலுக்கும் அந்த உள்ளே எரியக்கூடிய தீபத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அது ரெண்டு தொட்டுக்கிட்டெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கேப் இருக்குது. ஆனாலும் அங்கே அந்த ஹீட்டானது அங்கே கடத்தப்படுது. எதனால் கடத்தப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த காலி இடங்களில் வந்து வாயுவால் நிரப்பப்பட்டிருக்குது. அதனால் உள்ளே எரியக்கூடிய தீபத்தினுடைய அந்த உஷ்ணம் வாயுவுக்கு கடத்தப்பட்டு அந்த வாயுவிலிருந்து அது கண்ணாடி குடுவைக்கு அந்த உஷ்ணம் வந்து கடத்தப்படுது. அப்போ இங்கே எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாட்டினாலும் கூட, தீபத்துக்கும் கண்ணாடி குடுவைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாட்டினாலும் கூட, அந்த காலி இடமும் அந்த காலி இடத்துல வாயுவால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயமே போதும் இந்த நெருப்பை வந்து நெருப்பினுடைய சூட்டை அந்த கண்ணாடி குடுவைக்கு ஈஸியாக கடத்திட முடியும். ஆனால் இது எரியாமல் அது அணைஞ்சு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அதில் தொட்டு பார்த்தா சூடுங்கிறது நமக்கு இருக்கிறது கிடையாது. அப்போ இந்த கண்ணாடி குடுவைக்கு தடங்கள் வராத அளவுக்கு நாம் ஒரு காலி இடத்துல அந்த கண்ணாடி குடுவையில் துவாரங்களையும் போட்டு வச்சிட்டோம். அதனால அந்த சக்தியானது அதிக அளவில் பரவி போகாமல் தனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அது பரவி போய் அதிகமான வெளிச்சத்தை கொடுத்து நல்ல பிரகாசமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது. எப்போ இந்த கண்ணாடி குடுவையை நம்ம எடுக்கிறோமோ அந்த பிரகாச சக்தியானது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது இல்லை, நமக்கு கட்டுப்பட்ட நிலைமையில் அது இருக்கிறது இல்லை. அது இன்னும் அதிகமாக பரவி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம உடம்பும் இந்த விளக்கு மாதிரி தான். நமக்குள்ளார ஒரு தீபமானது இருக்குது, ஆத்ம ஜோதி ஒன்று இருக்குது. அந்த ஆத்ம ஜோதி எரியறதுக்கு நம்ம உடம்புக்குள்ளார காலி இடங்கள் இருக்குது. அந்த காலி இடத்துல வாயுனுடைய நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ 3 பூதங்களை பற்றி தான் சாமி இங்கே பேசுகிறார். ஒன்று அக்னி அப்படிங்கிற ஒரு பூதம், இன்னொன்று காலி இடமாக இருக்கக்கூடிய வெளி ஆகாசம்ங்கிற பூதம், இன்னொன்று வாயு அப்படிங்கிற ஒரு பூதம். இந்த 3 பூதங்கள் உதாரணமாக வச்சு இங்கே வந்து பேசுகிறார். இதில் இந்த வாயு நடமாடுறதுக்கு தேவையான இந்த நாசி துவாரம் ஒன்று இருக்குது, அது உள்ளாரையும் வெளியிலையும் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அந்த பாகத்தை மட்டும் நம்ம அழுத்தி பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாயையும் மூக்கையும் நம்ம அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாயுவானது உள்ளில் எரிக்கப்பட்ட வாயு வெளியில் வராமல் போய் இனிமேல் எரியறதுக்காக உள்ளே போக வேண்டிய வாயுவும் உள்ளே போக முடியாமல் போய் ஒரு தடை நேரிடும்போது நம்மளால் அங்கே உயிர் வாழ முடியாது, செத்து போயிடுவோம்.
எப்படி அந்த விளக்கு அந்த கண்ணாடி குடுவையில் துவாரங்கள் இல்லாமல் அது இருந்துச்சுன்னா அந்த விளக்கு அணைஞ்சு போயிடுதோ, அதே மாதிரி நம்மளுடைய ஆத்ம ஜோதியும் அணைஞ்சு போயிடும். அப்போ அந்த காளியிடம் அப்படிங்கிற ஒரு பூதத்தை நம்ம எந்த தொந்தரவும் பண்ணலை, அந்த அக்னிங்கிற பூதத்தையும் நம்ம எந்த தொந்தரவும் பண்ணலை. நாம் செஞ்சது வாயு நடமாடுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த துவாரத்தை மட்டும்தான் அழுத்தி பிடிச்சோம். அந்த ஒரே ஒரு பூதத்தை மட்டும்தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம். ஆனால் மொத்தமும் காலியாகிற மாதிரி ஆகிப்போச்சு. இது அப்போது ஒரு அக்னி எரியறதுக்கு இங்கே ரொம்ப முக்கியமானது இந்த 3 விஷயங்கள் தான். அப்போ இதை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே அந்த உஷ்ணம் கடத்தப்பட்டுச்சோ, அதே மாதிரி இந்த ஆத்ம ஜோதியினுடைய அந்த உஷ்ணம் இந்த உடம்புலையும் கடத்தப்படுது. நம்ம உடம்புல இயல்பாகவே சுமாராக ஒரு 37 டிகிரி செல்சியஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆரோக்கியமான உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம குளிர் பிரதேசத்துக்கு போனாலும் சரி, தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தோம்னா அதே டிகிரி டெம்பரேச்சர் காமிக்கும். உஷ்ணமான பகுதிக்கு போனாலும் சரி, அது கொஞ்ச நேரத்தில் அந்த சீதோஷண நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய உடம்ப அந்த மீட்டரை வந்து கரெக்டாக அது சென்சார் பண்ணி இந்த டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத அது நிர்ணயம் பண்ணிக்கும். அப்போது ஒரு செத்துப்போன பிணத்தை தொட்டு பார்த்தோன்னு சொன்னால் இந்த உஷ்ணத்தை நம்மளால் பார்க்க முடியறது கிடையாது. ஏன்னா ஒரு விளக்கு அணைஞ்சு போன தீபம் மாதிரி தான் இந்த செத்துப்போன பிணம்ங்கிறது. உள்ள ஆத்ம ஜோதி எரியலை, அங்கே ஆத்ம ஜோதி இல்லை. அதனால் அந்த காலி இடத்துலையோ அங்கே இருக்கக்கூடிய வாயுவினாலேயோ இந்த உஷ்ணமானது உடம்புக்கு கடத்தப்படுறது கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கும்போது இந்த ஆத்ம ஜோதி எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த எரியப்பட்ட அந்த ஜோதியிலிருந்து வரக்கூடிய உஷ்ணத்தை இந்த காலி இடங்களில் அது பரவி இருக்கக்கூடிய வாயுவால் இந்த உடம்புக்கு அது கடத்தப்படுது. அதனால தான் உடம்பு உஷ்ணமாக இருக்குது. அப்போ தொட்டு பார்த்தா உஷ்ணமாக இருக்குது, அப்போ உள்ள ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். தொட்டு பார்க்கும்போது அது ஹீட் ஆகலை அப்படின்னு சொன்னால், அந்த உஷ்ணம் அங்கே வரலை அப்படின்னு சொன்னால் உள்ள ஆத்ம ஜோதி இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த கண்ணாடி குழல் அப்படிங்கிற அந்த காலி இடம் இருக்கிறதாலையும் அதனால் நடமாடக்கூடிய வாயுனாலையும் தான் இந்த உஷ்ணமானது இந்த உடம்புக்கு வந்து அந்த விளக்கில் இருக்கக்கூடிய கண்ணாடி குடுவைக்கு கடத்தப்பட்ட மாதிரி நம்ம உடம்புக்கும் அது கடத்தப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. அப்போது இந்த 3 பூதங்கள் வந்து நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆத்ம ஜோதி எரியறதுக்கு அந்த காலி இடமும் அந்த வாயுவினுடைய போக்குவரத்தும் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் அக்னி, ஜலம், பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன சொல்கிறோம், பஞ்சபூதங்களில் மீதி இருக்கக்கூடிய அத்தனை பூதங்களுமே தனித்தனியாக நசிஞ்சு போகிறதும் கிடையாது. ஒன்று அந்த ஆத்ம ஜோதி அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், நாம் எதெல்லாம் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோமோ அத்தனையும் ஒருமித்து காணாமல் போயிடுது. எப்படின்னா, இந்த பஞ்ச உலோகங்களை வச்சு நாம் ஒரு சிலையை செஞ்சு அதை நசிப்பிக்க செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் இரும்பு தனியாக, ஈயம் தனியாக, வெள்ளி தனியாக, அந்த தங்கம் தனியாக, செம்பு தனியாக, அப்படி தனித்தனியாலாம் நசியாது. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா உருக்கி ஊற்றி தான் அதை செஞ்சு வச்சுருக்குறோம். அதை காணாமல் பண்ண போகிறோம், அது இல்லாமல் செய்ய போகிறோன்னு சொன்னால் அந்த 5மே இல்லாமல் போயிடும். அப்படி தான் நாம் இங்கே பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் நசிஞ்சு போகும்போது அந்த பஞ்சபூதங்களும் இல்லாமல் தான் போகணும். அப்போது இந்த ஜடம் அப்படிங்கிறது அங்கே விழுந்து போயிடுச்சு, நீ அது பயன்படாத அளவுக்கு உள்ள ஆத்ம ஜோதி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே எந்த ஒரு பூதங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லை. ஆனால் நாம் ஒரு பிணத்தை பார்க்கும்போது நாம் எதெல்லாம் பஞ்சபூதங்கள்னு வெளியில் சொல்லிட்டு இருக்கிறோமோ அத்தனையுமே வெளியில் இருக்கவே செய்யுது. அப்போ இதெல்லாம் கவனித்து பார்த்தா, வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை கொண்டு நம்மளுடைய சிருஷ்டியானது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை அப்படி சிருஷ்டி செய்கிறதா இருந்தால் நாம் செத்து போவதற்கும் இடம் கிடையாது. அதனால் நாம் நசிய வேண்டிய அந்த நிலைமையும் இல்லாமல் போயிருக்கும். அப்போது உண்மையாகவே பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அதனால தான் இந்த குழப்பத்தில் நாம் இருந்துட்டோம். நமக்கு அது அனுபவ ரீதியாக அவங்க சொன்ன விஷயங்களை நாம் உணர்ந்து பார்த்தது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வகையில் ஆகாசம் அப்படின்னா நம்ம சிரசுக்கு மேலே வெளியாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய வானத்தை நாம் ஆகாசம்னு சொல்கிறோம். அக்னி அப்படின்னு சொன்னால் சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த பிரகாசத்தை அக்னின்னு நம்ம சொல்லலாம். காற்று, நம்ம வெளியில் கவனிக்கக்கூடிய காற்றை நம்ம அதுதான் அவங்க சொன்னதாக சொல்லிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய உதாரணங்களவே நாம் வந்து அவங்க சொன்ன விஷயங்களில் பொருத்தி பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையாகவே பஞ்சபூதங்கள்ங்கிறது அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடியது தான்.
அது எந்த நிலைமையில இருக்குது அப்படின்னா, அதில் ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ல் அதில் ஆகாசம் அப்படிங்கிறது சதாசிவனாக இருக்கக்கூடிய ஜோதி. அது புருவ மத்தியத்துக்கு மேல் பாகத்தில் இருக்குது. அது சிரசனுடைய மேல் பாகத்தில் இருக்குது. அப்போ நம்முடைய சிரசனுடைய உச்சந்தலை அதுதான் ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஆகாசத்திலிருந்து தான் இந்த அக்ஷரமாக இருந்த ஒரு பொருள் அது ஆகாசமாக இருக்கக்கூடிய வெளியாக மாறி, அந்த வெளியிலிருந்து இன்னும் கீழ்நிலை அடைஞ்சு அது புருவ மத்தியத்தில் வாயுவாக, ஜீவனாக, சிவனாக அது மாற்றம் அடைஞ்சிருக்குது. அப்போ வாயுவினுடைய அந்த ஸ்தானம் எங்கே இருக்குது அப்படின்னா புருவ மத்தியத்தில். வாயு செயல்படக்கூடியது எங்கிருந்து அது செயல்படுது, எங்கிருந்து வருது அப்படின்னா அது புருவ மத்தியத்திலிருந்து வருது. அங்கே தான் அதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது. அப்போ வாயுவாக, ஜீவனாக, சிவனாக இருக்கக்கூடிய யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ராமச்சந்திரன் ஐயா, ராமச்சந்திரன் ஐயா ஹேண்ட் ரைஸ். தவறுதலாக நடந்தது ஓகே ஐயா. ஓகேங்க. ஆத்த நமஸ்காரம். ஓகே, ஆத்த நமஸ்காரம். அப்போ வாயுவாக, ஜீவனாக, சிவனாக இருக்கக்கூடிய அந்த 2ஆம் பூதம் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் புருவ மத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது அந்த ஆகாசம்னு சொல்லக்கூடியதுக்கு கீழ்பாகமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியம் வரைக்கும் அது பரவி இருக்குது. அதுக்கு கீழே அந்த புருவ மத்தியத்தினுடைய கீழ்பாகத்தில் இந்த கண்களுக்கு மத்தியத்தில் அங்கே வந்து அக்னியாக, ருத்ரனாக இருக்கக்கூடிய தேஜஸ் அங்கே தான் இருக்குது. அங்கிருந்து தான் பிரகாசமானது வெளிப்படுது. அந்த பிரகாசம் அங்கே வெளிப்படுறதுனால தான் கண்கள் மூலமாக அது வெளியில் பிரகாசிக்க முடியுது. அதுக்கு கீழே தான் நாசியினுடைய துவாரம் இருக்குது. மூக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய நாசியினுடைய துவாரம் இருக்குது. அந்த நாசியினுடைய நுனியிலிருந்து அதுக்கு கீழ்பாகமாக இருக்கக்கூடியது வரைக்கும் அந்த நாசி இருக்கக்கூடிய பாகத்தில் தான் மனமாக, ஜலாம்சமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய இடம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கீழே தான் அதுக்கு வெளியில தான் இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா, அதாவது பூமியினுடைய இந்த உலகத்தினுடைய நிலைமை அப்படிங்கிறது. அப்போ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சாமி 2ஆம் அத்தியாயத்தில் வந்து மனதனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறத புருவ மத்தியம்னு சொல்லியிருப்பார். இருதயம் அப்படிங்கிறது புருவ மத்தியம், அதுதான் மனதனுடைய இருப்பிடம்னு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே வந்து மூக்கினுடைய பாகத்தை குறிப்பிட்டு காமிச்சு அங்கே தான் மனமாக, விஷ்ணுவாக, ஜலாம்சமாக இருக்கக்கூடிய அந்த 4வது பூதம் இருக்கக்கூடிய இடம்னு சொல்கிறார். அப்போது அந்த இடத்துல புருவ மத்தியத்தை சொன்னவர் இங்கே ஏன் மூக்க சொல்கிறாரு அப்படின்னா, அது உற்பத்தியான இடத்த பற்றி பேசுனது, மனதனுடைய சொந்த இடத்த பற்றி பேசுறது. இங்கே மூக்கை பற்றி அவர் பேசுகிறாருன்னா அந்த மனம் செயல்படக்கூடிய இடத்த பற்றி இங்கே பேசுகிறார். இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமையில எல்லாமே செயல்படக்கூடிய அந்த இடத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா ஒரு சிருஷ்டி செய்யணும் அப்படின்னா அங்கே செயல்பாடுன்னு ஒன்று இருந்தால் தான் அது சிருஷ்டி செய்ய முடியும். அதனால் ஒருத்தர் அமைதியாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே சிருஷ்டி நடக்காது. அதனால் அந்த இடத்த பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை, அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இல்லை. அவர் எந்த இடத்துல வேலை செய்வாரோ அந்த இடத்துல தான் அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மனம் வெளிப்பட்டால் படக்கூடிய அந்த சமயத்தில் தான் நாம் மனம் இருக்கிறதவே உணர முடியும். தூங்கும்போது மனம் வேலை செய்யலைன்னு சொன்னால் மனதை உணர முடியாது. அப்போ அது மனம் வெளிப்படக்கூடிய அந்த சமயத்தில் தான் மனதை நம்ம அடையாளப்படுத்தி காமிக்க முடியும். அதுபோல் இந்த சிருஷ்டி செய்வதற்கு இந்த மனமானது எங்கே வேலை செய்யுது அப்படின்னா இந்த நாசியினுடைய துவாரங்களில் தான். இதன் வழியாக அந்த வாயுனுடைய போக்குவரத்து நடந்தால் மாத்திரமே மனம் செயல்பட முடியும். அதனால தான் இது மனதனுடைய அதை செயல்படக்கூடிய இடமாக சாமி இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. அது மூக்கினுடைய பாகத்தில் ஜலாம்சமாக இருக்கக்கூடிய, விஷ்ணுவாக இருக்கக்கூடிய, மனம் இருக்கக்கூடிய அந்த பூதம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதிலிருந்து தான் நாசியாக, அது நாசியின் வழியாக வாசியாக அது வெளியில் வரும்போது, அதாவது சுவாசமாக வெளியில் வரும்போது இந்த உலகம்ங்கிற ஜடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, கெட்டியாகவும் ஜடமாகவும் இருக்கக்கூடிய இந்த உடம்பாகட்டும், இந்த உலகமாகட்டும், நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரமாகட்டும், இதெல்லாமே அந்த 5வது பூதமாக இருக்கக்கூடிய பூமி, நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி தான் ஆகாசமாக இருக்கக்கூடிய அந்த சதாசிவனாக ஆகாசமாக மாற்றமடைந்த அந்த முதல் பூதம் அடுத்தது வாயு ரூபமாக கீழ்நிலை அடைஞ்சு அது ஜீவனாக மாற்றமடையுது. அதிலிருந்து இன்னமும் தேஜஸாக, பிரகாசமாக அது
ருத்ரனாக அது அடுத்த நிலைமைக்காக கீழ்நிலை அடையுது. அதுக்கு கீழ்நிலை அடையும் போது அது மனமாக அது பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அதுக்கும் கீழ்நிலை அடையும் போது தான் அது அகங்காரமாக மாறி இருக்குது. இப்படி தான் இந்த 5 வகையான அந்த பூதங்கள் அப்படிங்கிறது. இதில் பூதங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து குணங்களை தான் சொல்கிறாங்க. பூதம் அப்படின்னா நம்ம வேறு எதையும் கற்பனை பண்ணிக்க வேண்டியதில்லை. 5 வகையான கேரக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆகாசம் அப்படின்னா அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், வாயுவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அக்னிக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், ஜலத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த பூமிக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அப்படி ஆகாசமாக இருக்கக்கூடிய அந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய சதாசிவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, வாயுவாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, ருத்ரனாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்துக்கு ஒரு கேரக்டர், விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனம் ஒன்று இருக்குது, பிரம்மாவாக இருக்கக்கூடிய அகங்காரம் இருக்குது. ஸோ இந்த 5 வகையான கேரக்டர்னால தான் நாம் உண்டாகியிருக்கிறோம். இதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னாலும் கூட நம்மளால் சம்யோகம்ங்கிறது செய்ய முடியாது, நம்மளால் எந்த ஒரு சிருஷ்டியும் செய்ய முடியாது. இந்த 5 நிலைமைகளும் எப்போ ஒன்று சேர வருதோ அப்போ தான் நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணவே முடியும். இப்போ நம்ம தூங்குகிறோம், நமக்குள்ளார ஆகாசம் இருக்குது, வாயு உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் நடமாடிட்டு தான் இருக்குது, உள்ளுக்குள்ளார அக்னியாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசமானது இருக்குது. ஆனால் அது தேஜஸாக வெளியில் வரலை. உள்ளுக்குள்ளாரே அந்த அக்னியானது அடங்கி இருக்குது, வெளியில் தேஜஸாக பரவலை, மனமாக வெளியில் வரலை, அகங்காரங்கிறது உற்பத்தி ஆகலை. அப்போது நம்மளுடைய சக்தி எப்போ தேஜஸாக வெளியில் வருதோ அப்போ தான் மனமும் அகங்காரமும் உற்பத்தி ஆகுது. அந்த சமயத்தில் தான் நம்ம உலகத்தை உண்டு பண்ணி அதில் காணவும் கேட்கவும் அறியவும் செஞ்சிட்ருக்குறோம். எப்போ தன்னுடைய சக்தி தன்னில் தானே லயிச்சு போகுதோ அந்த சமயத்தில் நமக்கு இந்த மனமும் அகங்காரமும் உண்டாகிறது கிடையாது. அதனால் நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்போது சிருஷ்டியோ சம்யோகமோ அங்கே செய்ய முடியாத நிலைமைங்கிறது ஏற்படும். ஸோ இந்த விதத்தில் தான் ஒரு சிருஷ்டிங்கிறது உண்டாகுது. நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே இந்த 5 விஷயங்களும் ஒன்று சேர வரும்போது மட்டுமே வருது. அப்போ தூங்கும்போது 3 நிலைமைகளில் தூங்கிட்டு இருக்கிறோம், முழிக்கும் போது தான் 5 நிலைமைகளும் பூர்த்தி அடைந்த ஒரு தன்மைக்கு நம்ம வருது. அந்த 5 நிலைமைகளும் பூர்த்தி அடையக்கூடிய அந்த நிலைமையைத்தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் பஞ்ச பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் இந்த பஞ்சபூதங்களில் ஆகாசம் அப்படிங்கிறது சதாசிவனாக இருக்கக்கூடிய ஜோதி, வாயு அப்படிங்கிறது சிவனாக இருக்கக்கூடிய ஜீவன், அக்னி அப்படிங்கிறது ருத்ரனாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசம், அப்புறம் அந்த ஜலம் அப்படிங்கிறது விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனம், அகங்காரம் அப்படிங்கிறது அந்த ஜடமாக இருக்கக்கூடிய அகங்காரம். ஸோ இந்த 5 தான் நம்மளுடைய சிருஷ்டிக்கும் காரணம், நாம் ஒரு சிருஷ்டியை செய்யணுன்னாலும் ஒரு காரணமாக மாறுது. இந்த 5ல் ஒன்று இல்லைனாலும் கூட எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாகிறது கிடையாது. அதனால தான் பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறதுக்கு ஒரு காரணமாகுது. ஸோ இதை பற்றின ஒரு விளக்கங்கள் நமக்கு சரிவர தெரியாததுனால நாம் தவறான ஒரு புரிதலுக்குள்ளார வந்துட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச ஒரு விஷயம். நாளைக்கு மீதம் இருக்கக்கூடிய பாகங்களை நாம் தொடர்ந்து கவனிப்போம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ கடல் சொல்றீங்க, கடல் தண்ணி வத்திட்டா நிலம் இருக்குன்றீங்க. ஆமாங்கய்யா. ஆனா அந்த நிலத்தை தோண்டினாலும் தண்ணி தானே வருது, அது எப்படி? ஆமாங்க. ஏன்னா பூமிக்குள்ளார அந்த ஊத்து மேலே எப்படி அந்த ஊத்து ஓடுதோ அந்த மாதிரி பூமிக்கு அடியிலையும் ஊத்துக்கள் இருக்குதுங்கய்யா. அதனால தான் போர் தண்ணி போட்டால் போர் வருது, கிணறு வெட்டினா தண்ணி வருது. அடியிலையும் பூமிக்கு அடியிலையும் ஊத்துக்கள் இருக்குது. ஒரு ஆறு மேலே மட்டும் ஓடுறது கிடையாது, அது போல பூமிக்கு அடியில் ஓடுறதும் இருக்குது. ஆமா. இப்போ நிலம் மேல தண்ணி மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்ல, நிலத்துக்கு அடியிலும் தண்ணி இருக்குல்ல. ஆமா, அதனால தான் சொன்னேன், கிணறு தோண்டும் போதும் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த தண்ணியிலிருந்து தான் ஒரு நிலம் உண்டாச்சுன்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சாமி கேட்குறாரு. நிலத்துக்கு மேலேயும் தண்ணி இருக்குது, நிலத்துக்குள்ளாரையும் தண்ணி இருக்குது. ஆனால் தண்ணியினுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால நாம் தண்ணியிலிருந்து இந்த நிலம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அவங்க ஜலத்திலிருந்து ஒரு பூமி உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த பூமிங்கிறது என்ன, உலகம் தானே, உலகத்தை தானே பூமின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த உலகம்ங்கிறது என்ன, நான் என்ற நிலைமையாக இருக்கக்கூடிய அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா தான் இந்த உலகம்ங்கிறது. அப்போ அந்த அகங்காரத்தினுடைய உற்பத்தி எங்கிருந்து, அந்த ஜலாம்சமாக இருக்கக்கூடிய சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவில் இருந்து. அந்த மனமானது வரல அப்படின்னா இந்த அகங்காரம்ங்கிற உலகம்ங்கிற அவஸ்தை நமக்கு உண்டாகாது இல்லைங்களா?
ஆமா. அதனால தான் வேதாந்திகள் என்ன சொன்னாங்கன்னா, ஜலத்திலிருந்து இந்த பூமி அப்படிங்கிற இந்த உலகம்ங்கிற அகங்காரம் உண்டாச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா நாம ம். பூமின்னு சொல்லி இந்த வெளியில பார்க்கக்கூடிய உலகத்தையும், ஜலம்னு ம். சொல்லி வெளியில பார்க்கக்கூடிய தண்ணீரையும் நாம தவறா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அதனால ஜலத்திலிருந்து தண்ணி, அந்த தண்ணியிலிருந்து இந்த பூமி வந்துச்சு. அதை பாருங்க எவ்வளோ அதிகமாக தண்ணி இருக்குது, 70% தண்ணி இருக்குது, 30% தான் நிலம் இருக்குது அப்படின்னு நாமளா ம். ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு ஜலத்திலிருந்து பூமி வந்ததா கூட நாம எண்ணி இருக்கலாம். ம். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். அது நமஸ்காரங்க. ஐயா ராமச்சந்திரன் ஐயா, ஹேண்ட் ரைஸ் பண்ணது நீங்கள் கீழே இறக்கலையா? மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் காமிச்சது. இல்ல ஓகே ஓகே தவறுதலா நடந்தது. ஓகே பேண்ட் ஓகே பாக்கெட்ல போட்டேன் ஓகே செல்போனை. ஓகேங்க, அது பேண்ட்ல இருக்கிற இதோட பட்டு அது சரி. பரவாயில்லைங்க, இதை தொடர்ந்து கை உயர்த்தவில்லை, ஓகேங்க இப்பொழுது தாழ்த்தி விட்டேன். ஓகே. ஓகேங்க, சரிங்க சரிங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா?